இன்னைக்கு நம்ம பிரியாணி தாங்க செய்ய போறோம். இந்த பிரியாணி எதுக்காக அப்படின்னா விஜய் எல்லாம் ஜெயிச்சதுக்காகவும். சரி, ஆரம்பிக்கலாமா? பேன்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி பேன் என்ற எண்ணெய் லைட்டா ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றினா திகட்டுற மாதிரி இருக்கும். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அளவா ஊற்றிக்கங்க. ரொம்ப ஊற்றிட்டீங்கன்னா திகட்டும். அடுத்தது வந்து ஸ்பைசஸ் போடலாம். பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா போட்டதுமே நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததான் ஒரு சிலர் வந்து நெய் போடுவாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்ல போட மாட்டேன், லாஸ்ட்ல தான் போடுவேன். ஏன்னா வந்து அந்த ஃபிளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால வந்து நெய் வந்து நான் ஃபர்ஸ்ட்லயே சேர்க்கல. ஒரு சிலர் வந்து நெய்யை ஃபர்ஸ்ட்லயே சேர்த்துப்பாங்க. இது என்னோட ஸ்டைல் பிரியாணின்றதுனால நான் எப்படி செய்யறனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீரி போட்டு இருக்கிறேங்க. இங்க ஒரு சிலர் வந்து உடைச்சும் போடுவாங்க ரெண்டா. நம்ம கீரி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். பச்சை மிளகாய், வெங்காயம் ரெண்டுத்துமே நான் ஒன்னா போட்டுருவேன். வெங்காயம் போட்டதும் கொஞ்சம் வதக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுங்க, ஏன்னா வந்து நல்லா இருக்கும். கல் உப்பு தான். இப்ப கொஞ்சம் போட்டுக்கங்க, ஏன்னா வந்து வெங்காயத்துல உடைக்கணும் இல்லையா. இப்ப கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசி எல்லாம் போடும்போது கொஞ்சம் போடுங்க. அப்ப வந்து உப்பு கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா வந்து இப்பவே நம்ம ஃபுல்லா போட்டோம்னா வெங்காயம் மட்டும் கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப கொஞ்சம் போட்டுக்குங்க. நான் எப்பவுமே இப்படிதான் செய்வேன், அதுக்காக தான் உங்களுக்கு இது சொல்றேன். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவேன். போதும், இந்த அளவுக்கு இருந்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. அது எண்ணெய்ட்டு பார்க்காதீங்க, தண்ணி. ஏன்னா நான் வந்து எண்ணெய் கம்மியா இருக்கிறதுனால அடி பிடிக்கும். கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அப்போ வந்து அடி பிடிக்காது. நம்மளுக்கு எண்ணெயும் நிறைய வேஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரு சிலர் வந்து எண்ணெய் நிறைய இருந்தாதான் அடி பிடிக்காதுன்னுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எண்ணெய் கம்மியா ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி ஊற்றி ஊற்றினா ரொம்ப எல்லாம் ஊற்றாதீங்க. தண்ணி தெளிச்சு ஊற்றி கலர்னீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காத இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொத்தமல்லி, புதினா அது போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து தயிர், அதுக்கப்புறம் வந்து தக்காளி இருக்குல்ல, மூணுத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். நான் கொஞ்சம் தக்காளி அதிகமா போட்டேன், நீங்க தக்காளி கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் இருந்துச்சுன்னா பிரியாணி கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும், மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். அதுக்காகத்தான். நல்லா வதங்கிடுச்சுருவேன். இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மசாலா போட்டுடலாம். ரெட் சில்லி பவுடரும் பிரியாணி மசாலா நான் 2 மட்டும் தான் போடுறேன். தனியா வந்து ஆப்ஷனல். தனியாத்தூள், மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து மிளகாத்தூள்லேயே போட்டு அரைக்கிறதுனால நான் தனியா சேர்த்துக்கிறது இல்லை. இதில் நான் கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் போட்டுருவேன். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு கொஞ்சம்
குழம்பு மிளகாத்தூள் போடுவேன். நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல தரலனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. ரெட் சில்லி எதுக்காக போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கலருக்காக போடுறதா. போட்டதுமே கொஞ்சம் கலர் வந்துச்சு பாருங்க. தனியா நம்ம ஃபுட் கலர் எதுவும் போட தேவையில்ல, ரெட் சில்லி பவுடரே போதும். இதுக்கப்புறம் வந்து சிக்கனை ஊற வச்சிருக்கேன். ஆல்ரெடி கழுவி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுட்டு, தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ சிக்கன்ல உப்பு உரைக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல. ஏன்னா சிக்கன்ல உப்பு இல்லைன்னா நிஜமா பிரியாணி சுத்தமா நல்லாவே இருக்காது. அந்த இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். சைட்ல வந்து தண்ணி, சுடு தண்ணி. இப்போ பிரியாணிக்கு ஒரு ஒரு கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணிய நீங்க இது மாதிரி பக்கத்துல கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. எப்படி அப்படின்னா ஊற வைக்கும் போதே உப்பு தயிர் போட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா சாஃப்ட் ஆயிடும் சிக்கன். இதுக்கப்புறம் இதுல தண்ணி ஊத்திடலாம். நான் அளவுதான் வச்சிருக்கேன். தண்ணியை ஊத்திடலாம். தண்ணி ஊத்திட்டு கலர ஆரம்பிச்சிடும். நானே வீடியோ எடுக்கிறதுனால மாத்தி மாத்தி செஞ்சுக்கிறேங்க. தண்ணி ஊத்தியாச்சா, அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல ஒரு வாட்டி உப்பு பார்த்துக்கோங்க, காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் கம்மியா இருந்ததுன்னா இந்த டைம்ல போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டுடலாம். அரிசி நான் வந்து கழுவி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அரிசி கழுவி வச்சுட்டேன். பாஸ்மதி அரிசியில தான் இன்னைக்கு செய்யறேன். எப்பவுமே நான் வீட்டு அரிசியில தான் செய்வேன். இன்னைக்கு பாஸ்மதி அரிசிய ஊற வச்சு போடுறேன். அரிசியை வந்து ரொம்ப டைட்டெல்லாம் போட்டு கழுவக்கூடாதுங்க. ஏன்னா வந்து அரிசி உடச்சிடும். ஸோ லேசா எடுத்து போடணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஊற வச்சு அரிசி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கிடைக்காது, களி மொத, பிரியாணி களி மொத தான் கிடைக்கும். அதனால வந்து அரிசிய ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வைக்கும் போது ஒரு தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. இப்போ லேசா எடுத்து போடுங்க. அரிசி போட்டாச்சு. லேசா கலரி கொடுங்க, உடையாம லேசா அதே கலரி கொடுத்துட்டு மூடிடலாம். கொதிக்கட்டும். நல்லா வேக ஆரம்பிச்சுச்சுங்க. சைட்ல தான் இனிமே கலரணும். அதாவது சைட்ல கரண்டி விட்டு இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் பச்சடிக்கு ரெடி பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டாச்சு. சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா தயிரை ஊற்றி கலரிக்கலாம்.
இப்போ தம் போட்டுருக்காங்க. நான் வந்து அடியில இந்த தோசை கல்லை தான் வைப்பேன். வச்சுட்டு அதுக்கு மேல இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சிருவேன். தோசை கல்லு அது மேல இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு இதுக்கு மேல கொஞ்சோண்டு புதினா தலைய போடலாம். இந்த புதினா தலையை போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுடணும். எங்க மரத்துல காய் தான் இருந்துச்சு, அதனால லேசா விட்டுக்கலாம். கொட்டை இல்லாம விடுங்க, ஏன்னா போதும். இதுக்கப்புறம் இந்த மூடியை அப்படியே மூடி வச்சிடணும். வச்சுட்டு இந்த பாத்திரத்துல தண்ணி ஃபுல்லா அது மேல வச்சிடணும். பாருங்க, இதுல ஃபுல்லா தண்ணி வச்சாச்சு. அடியில இந்த தோசைக்கல், அதனால வந்து அடி பிடிக்காது. இந்த தண்ணி வைக்கிறதுனால சோறும் வந்து நல்லா வெந்துடும். தண்ணி எடுத்துடலாம். டைம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த சைட்ல தான் நம்ம எடுத்து வடிக்கணும். வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கும். நான் இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணல. மூடி போட்டுட்டு மூடிடலாம். டிவிகே ஸ்வீட் பிரியாணி ரெடி. முடிஞ்சிச்சுங்க, அவ்வளவுதான். சூப்பர். விஜய் பாப்பாரு. HD ஸ்மைல் ப்ளீஸ். சாப்பிடுங்க.